நீங்க பார்க்கும்போது இது என்னவோ அவருமே லவ் ஸ்டோரின்றாரு. லவ் பேஸ் தான். இதை சுத்தி நடக்கக்கூடிய ஒரு ஒரு ஆக்ஷன் இருக்குல்ல. நீங்க 90ஸ்ல வந்த சத்யா படம், நம்ம கமல் சார் படம் இல்ல, ராம்கோபால் வர்மாவோட சத்யா படத்துல ஒரு ஃபிளேவர் ஒன்று இருக்கு. கிட்டத்தட்ட எனக்கு என்னவோ அந்த ஒரு அது மாதிரி இல்ல, அந்த மாதிரியான ஒரு ஃபிளேவர்ல இந்த படமே ஒரு ஒரு 80s 90s நடக்கிற கதையா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம லுக் அண்ட் ஃபீலா பார்க்கும்போது அப்படிதான் தெரியுது. ஒரு பயங்கர ராவான ஆக்ஷன் இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொன்னு நான் ரொம்ப கியூரியஸா எனக்கு இதுல தெரிஞ்சது, எங்க அப்பா சொல்றதெல்லாம் இனிமே கேட்க போறது இல்லை அப்படின்னு சொல்றாரு இல்லையா, ஜோர்ஜ் ஜார்ஜா அப்பா. நம்ம பொதுவாகவே சினிமால எப்பவுமே என்ன இருந்தாலும் அப்பா பையன் அந்த சென்டிமெண்ட்டை ஹோல்ட் பண்ணிட்டே இருப்போம் இல்ல. என்ன இருந்தாலும் கடைசி நேரத்துல அப்பா பையனுக்காக ஒரு தியாகத்தை பண்ணிடுவாரு, பையன் அப்பாவுக்காக ஒரு தியாகத்தை பண்ணிடுவாரு அப்படின்னு ஒண்ணு யூசுவல் டெம்ப்ளேட் ஒண்ணு இருக்குல்ல. அதெல்லாம் மேபி உடையலாம். ஏன்னா இது நடக்கக்கூடிய கதை களமே வேறையா இருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரியான யூசுவல் டெம்ப்ளேட் அந்த சென்டிமெண்ட்ஸ் உடையறதுக்கும் சான்ஸ் இருக்கு. ஏன்னா ஜோர்ஜ் ஜார்ஜ் மாதிரியான ஒரு ஆளை கொண்டு வந்து அது ஒரு அது பவர்ஃபுல்லான ஒரு ரோலா இருக்கும்னு எதிர்பார்க்குறேன்.